வணக்கம் நண்பர்களை. திரு லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம திரு வீட்டுக்கு திவ்யா லட்சுமியை அழைச்சிட்டு போகிறாங்க. திரு நல்ல வேலை அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை கவனிக்கிறதுக்கு நம்ம லட்சுமியை ஏற்பாடு பண்ணா, இல்லாட்டா எங்கள் அம்மா கரிச்சு கூட்டிகிட்டே அந்த லட்சுமியை இருப்பாங்க. பாவம் இவ இனி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு திரு வீட்டுக்கு நம்ம லட்சுமியை அழைச்சிட்டு போகிறாங்க. வழியில் காஞ்சனா தடுத்து நிப்பாட்டி எங்கே இப்போ இவளை கொண்டு விட போகிறா அப்படின்னு கேட்க நேரம் என் மாமியார் வீட்டுக்கு தான், நான் திரு வீட்டில் தான் கொண்டு விட்றேன் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அதிர்ச்சியில் காஞ்சனா உறைஞ்சு நிற்கிறாங்க. என்னடி சொல்ல, திரு வீட்டுக்கு இவா எதுக்குடி அப்படின்னு உன் வாழ்க்கையே இவளால் பறிபோக போகுது, நான் அம்மா சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடக்க போகுது திவ்யா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. போமாவும் பூச்சாண்டியெல்லாம் நான் என் லட்சுமி அங்கே பாதுகாப்பாக இருப்பா, எனக்கு தெரியும், திரு நல்லபடியாக பார்த்துக்கிடுவான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமியை திரு வீட்டுக்கு கொண்டு விட்றாங்க. இங்கே காஞ்சனா அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காளா அந்த லட்சுமி, அவளை உண்டிலன்னு பண்ணி 2 நாளில் அங்கேருந்து போக காலி பண்ணிட்டு வைக்கணும் கவிதா அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா கவிதாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. சரி, அந்த அம்பிகாவை பார்க்க தானே அவள் கவனிக்க வந்திருக்கா, அவளை ஓட விடுறது என்னோட வேலை அப்படின்னு அந்த இடத்துல கவிதா கங்கடம் கட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம திவ்யா நம்ம லட்சுமியை சொல்கிறாங்க, இந்த பாரு, இனி நீ சேஃபாக இருக்கலாம், உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படி திருவோட வீட்டில் நீ ஜாலியாக இரு, என்னோட மாமியார் வீடு தான், கூடிய சீக்கிரம் நானும் அங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்துடுவேன் அப்படின்னு இப்போ போகலாமா அப்படின்னு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நம்ம திவ்யா லட்சுமியை கூட்டிகிட்டு களை இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா காஞ்சனா, என்ன இவளை இப்போ எங்கே கொண்டு விடலான்னு நீ ஐடியா பண்ணியிருக்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்கணும். ஏன் அதெல்லாம் வந்துட்டு சொல்லணுமா, என் மாமியார் வீட்டுக்கு தான் அப்படின்னு நம்ம திவ்யா சொல்லி தூக்கி வாரி போடுது நம்ம காஞ்சனாக்கி. என்ன நீ இதை திரு வீட்டில் கொண்டு இவளை விட்டுறியா, எதுக்குடி நீ அங்கே மருமகளாக போடுறதை விட்டுட்டு இவளை கொண்டு எதுக்கு அங்கே ஏற்றணும், அங்கே ஒன்று இவளை கொண்டு உடண்டா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இவ போகட்டும், எங்கேயாவது போய் ஒன்றை பிடிச்ச தொல்லை, இவ போகட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அம்மா வாயை முடுகம்மா, நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கும் விட மாட்டேங்க, இப்போ திருட்ட பேசி இவளை அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை கவனிக்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுலேயும் நீ அம்மா தடை பண்ண, எந்தாலையும் கெட்டு போ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனா திட்டுறாங்க. இவள்கிட்ட சொல்லி வேலைக்காகாது, நேராக நம்ம கவிதா கிட்ட விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கவிதா கிட்ட ஃபோனை போடுறாங்க. என் பொண்ணு திவ்யா அங்கே வருவா, கூடவே லட்சுமினி ஒருத்தையை கூட்டிகிட்டு வருவா, அவள் அந்த வீட்டில் அம்பிகாவை கவனிக்க வராலாம், கண்டிப்பாக அவளை அங்கே விடக்கூடாது, அவள் ஒரே நாளில் அந்த வீட்டை விட்டு தந்த காணல துணியை காணலன்னு தலைதறிச்சு விடணும், நீ தான் ஏதாவது பண்ணி வைக்கணும், அவளால் என் பொண்ணுக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு குறி சொல்ல பொம்பளை சொல்லிட்டு அப்போவே இருந்து அவள் அப்படியே என் கண்ணுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கு, அவளை என் வீட்டில் இருக்கிறது வரை என் பொண்ணு ஒன்றும் பண்ண முடியாமல் பார்த்துக்கிட்டா, இப்போ அந்த வீட்டில் அவள் வாரா, நீ தான் கவிதா அவளை பார்த்து ஒரே நாளில் ஓட விடணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நான் செய்கிறேன், கண்டிப்பாக அவளை ஓட விடுறது என் பொறுப்பு, எனக்கு அம்பிகா விரோதி, அவளை கவனிக்க இவா வாராளா, இவளை வேலையாக வெளியே தள்ள தானே என்னோட வேலை அப்படின்னு கவிதா அந்த இடத்துல நம்ம காஞ்சனாவோட ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா காரை எடுத்துகிட்டு நம்ம லட்சுமியை ஏற்றிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம், எதுனால எனக்கு ஃபோன் போட்டு பேசி அதுதான் என் திரு ஃபோன் வாங்கி தந்துருக்கார்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம லட்சுமியை கூட்டிக்கிட்டு நேராக திரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம அம்பிகாவை முதல்ல பார்க்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே இது யாருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம லட்சுமி, என்ன இவங்கள உனக்கு தெரியுமா, ஆமாம் நல்லூர் கோயிலில் நான் பார்த்துருக்கேன், இவங்க கூட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என் மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எரிச்சலோடவே நம்ம திவ்யா சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம லட்சுமி ஓடி போய், அம்மா எப்படி இருக்கீங்க, உங்களை கவனிக்கிறதுக்கு தான் என்ன உங்கள் பையன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீ என்னை கவனிக்க என் வீட்டுக்கே வந்திருக்கியா, எனக்கு லட்சுமி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு 2 பேருமே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே திவ்யாவுக்கு வயிறு கப்புன்னு எரிய ஆரம்பிச்சுட்டு, என்னது நம்ம இங்கே கொண்டு விட வந்தா, இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா, இந்த நல்லூர் கோயிலில் இவளும் அம்பிகாவும் போயிருக்கிறதுல எந்த
சந்தேகமே இல்லை. சரி இருக்கட்டும், நம்ம லட்சுமி வந்து நல்லபடியாக இந்த வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு திரு அப்படிங்க அப்படின்னு வந்து கேட்குறேன். திரு வராங்க. வந்த உடனே நம்ம லட்சுமியை பார்த்து அப்படியே வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இதுதான் மகா, நான் வந்து ரத்தம் கொடுத்த காப்பாற்றின பொண்ணு அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து சொல்கிறாங்க. நீ ரத்தம் கொடுத்து காப்பாற்றினது இவளுக்கு தான், இவளை எத்தனை வாட்டி உனக்கு காட்டி தரேன் அப்படின்னு வந்து நினச்சேன், ஆனால் முடியலை. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டியா, இதுதான் நான் கட்டிக்க போகிறவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா வந்து நம்ம லட்சுமி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுது. அக்கா இவங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு நிற்கிறாங்க. அதோட நம்ம லட்சுமியை பார்த்து ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம என்ன நீ அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன். இல்லைக்கா நல்லா இருக்காங்க, உங்களுக்கு ஏற்ற ஜோடி, அதனால தான் நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவங்களுக்கு வீட்டில் தான் இப்போ நீ வந்து இருக்க போகிற, கூடிய சீக்கிரம் நான் இங்கே மருமகளாட்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீ லட்சுமியை நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யா கிளம்பியாச்சு, நம்ம லட்சுமி அப்படியே நிற்கிறாங்க. கூடவே வந்து நம்ம திரும்பவும் லட்சுமியை வந்து பார்க்குறாங்க. இந்த பாரு, இந்த விஷயம் இங்கே யாருக்கும் வந்து தெரியக்கூடாது, கவலைப்படாதுங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி வந்து சந்தோஷப்படுறாங்க. இருந்து நான் வந்து என்னோட அத்தை நல்லூர் கோயிலில் எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா தான் அப்படின்னு வந்து இருக்க நேரம் ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்கள பாதுகாக்க நான் என் கணவரோட வீட்டிலேயே நான் இருக்கிறேன், ரொம்ப நல்லது. ஆனால் வந்து திவ்யாக்களோட புருஷனா வந்து வரப்போகிறது தான் என்னோட மணவாளன் குமரன் அப்படின்னு வந்து ராஜகுமாரன் அப்படின்னு வந்து தெரிஞ்ச அந்த இடத்துல கவலையாக தான் இருக்கா. ஆனால் திவ்யாக்கா எவ்வளோ நல்லாக்கா, அவங்களுக்கு என் ராஜகுமாரன் நல்ல ஜோடி தான், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அவங்க வாழ்க்கையில் என்னால் எந்த குழப்பமும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி அப்படியே வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதா மேலேயும் கீழேயும் லட்சுமிக்கு கீழே பார்க்குறாங்க. இந்த பாரு, நீ தானே வந்திருக்க இந்த வீட்டுக்கு, வந்த ஒரே நாளில் உன்னை துண்டக்கானல துணியக்காலனில் நீ இந்த வீட்டை விட்டு ஓட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்படி, இந்த அம்பிகால கவனிக்கையா வந்திருக்கிறா, உன்னை அலற விடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க. நம்ம காஞ்சனாக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, நீ சொன்னது மாதிரி உன் பொண்ணு அவளை இங்கே கொண்டு விட்டுட்டா, அவளை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமாக தான் வருது, அம்பிகால கவனிக்க வந்திருக்காளா, அவளை வந்த வழியில் ஓட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படியோ என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக வர நேரம் அந்த வீட்டில் என் கண்ணில் அவள் பற்றப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம காஞ்சனா வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் நடக்காது, இன்னைக்கே அவளை நான் ஓரம் கட்டினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம அம்பிகாவுக்கு பயங்கர சந்தோஷம், லட்சுமியே என்னை கவனிக்க வந்திருக்கா, ரொம்ப சந்தோஷம், உன்னோட புருஷன் இங்கே லட்சுமி, நீ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலையா அப்படின்னு வந்து கேட்குறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு சொன்னேன்ல கோயிலில் வச்சு, அப்படி தான் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நான் வந்து உங்களை நல்லபடியாக கவனிச்சிக்குவேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமியும் அம்பிகாவும் வந்து சந்தோஷமாக பேசிக்கிறாங்கங்க.